نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما சிஸ்டர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 111வது சூறாவான அல் லஹப், அதாவது ஜுவாலை அப்படின்னு அர்த்தம். இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் 3 பெயர்கள் இருக்குது. ஒன்று அல் லஹபு, இன்னொன்று அல் மசது, இன்னொன்று தப்பத்து. இந்த 3 பெயர்கள் இருக்குது. இதில் மொத்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா 5 வசனங்கள் இருக்குது. இது மக்காவில் அருளப்பட்டது. அதாவது இறக்கி அருளப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே இறக்கி அருளப்பட்டது. அதாவது நபித்துவம் கிடைச்சி அதாவது கொஞ்ச காலம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மறைமுகமாக தான் போதனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 26வது சூறால 214வது ஆயத்து இறங்குச்சு. அதாவது நீர் உமது நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்படின்னு இந்த வசனம் இறங்கின உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அருளப்பட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா, சஃபா மலை மேலே ஏறி நின்று எல்லாம் அவங்களுடைய உறவுகளை எல்லாத்தையுமே அழைச்சு ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஓகேங்களா? அந்த சம்பவம் நடக்கும்போது அது இன்ஷால்லா நான் சொல்கிறேன். அது நடக்கும்போது நடந்ததுக்கு பிற்பாடு இந்த சூறா இறக்கி அருளப்பட்டிருக்கு. ஓகேவா? ஹைர் அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம அல் லஹபு, அல் மசது, தப்பத்து ஏன் இந்த பேரெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 பேர் இருக்குது. அல் லஹபுனா அதாவது ஜுவாலின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அபு லஹப் இருக்கார் இல்லையா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை. அவங்களுடைய தந்தை யார்? அப்துல்லா. அவங்களுடைய சகோதரர் தான் யாருன்னா அபு லஹப். இவங்களை குறித்து இவர் அபு லஹபை குறித்து இந்த சூறாவில் இறக்கி அருளப்பட்டிருக்குது. ஸோ இவர் அபு லஹப் அப்படிங்கிறது லஹபுடைய தந்தை அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இல்லைனா லஹப்னா ஜுவாலை, நெருப்பு ஜுவாலையின் தந்தை அப்படின்னும் இது சொல்லலாம். இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா அப்துல் உஸ்ஸா. ஓகேவா? அப்துல் உஸ்ஸா தான் இவரோட உண்மையான பேர். அப்படின்னா என்னன்னா, பிரபல்யமான சிலையோட பேர் தான் உஸ்ஸா. உஸ்ஸாவின் அடிமை அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த நெருப்பு ஜுவாலையின் தந்தை அப்படின்னு ஏன் இப்படி சொன்னாங்க? அப்துல் உஸ்ஸான்னு கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி இருப்பார்னா, இவருடைய நிறம் வெண் சிவப்பாக இருக்குமா. அதாவது பார்த்தாலே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருப்பாராம். பிங்கிஷ் கலரில் இருப்பாராம் இவர். ஓகேவா? அதனால தான் மக்கள் எல்லாமே இவரை லஹப்னு அழைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அபு லஹப் அப்படின்னு சொல்லி அதனால தான் அழைச்சிருக்கிறாங்க. ஸோ லஹப்னாலே 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று ஃப்ளேம், அதாவது தீ ஜுவாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரகாசமாக இருக்கிறது. இன்னொன்று நரகத்துக்கு சொல்லப்படக்கூடிய அந்த நெருப்பு கொண்ட அந்த நரகத்தை தான் லஹப் அப்படின்னும் சொல்லப்படும். ஓகே, இவர் அபு லஹபை பற்றி இன்ஷால்லா நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதனுடைய பின்னணியை பற்றி இன்ஷால்லா நம்ம முழுக்க பார்த்துடலாமா? அதாவது அபு லஹபை பொறுத்த வரைக்கும் இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்திருக்கிறாரு. எந்த அளவுக்கு அன்பு வச்சுருந்துருக்காரு அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய தாயார் ஆமினா இருந்தாங்களே, அவங்க கருவுற்று இருந்த நேரத்தில் அப்துல்லா அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறமா அதாவது அபு லஹபுடைய அடிமை பெண்ணான சுவைபா அப்படிங்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்க போகிறாங்க அப்படின்னா அபு லஹப் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கிற அந்த நற்செய்தியை சொல்கிறாங்க. யார்கிட்ட? அபு லஹப் கிட்ட. ஓகேவா? யார் சொல்கிறா? சுவைபா சொல்கிறாங்க. சுவைபாங்கிறவங்க யார்? அபு லஹபுடைய அடிமை பெண். அப்போது அது கேட்ட உடனேயே அபு லஹப் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? நான் உன்னை விடுதலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அந்த அளவுக்கு சந்தோஷம். ஆமினா அம்மையார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுலேயும் வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் தந்தையும் தாயையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்லை இல்லையா. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் தான் அவங்கள வளர்த்தாங்க. பாட்டனாருக்கும் வயசாயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறதுக்கு ஆளே இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, அவங்க வஃபாத் ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 8 வயசுலேயே பாட்டனார் அப்துல் முத்தலிப்பும் வஃபாத் ஆகிறாங்க. அப்போ பொறுப்பான ஆளுக்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லையா. அதனால் அவங்க குடும்பத்தார்கள் எல்லாத்தையுமே அப்துல் முத்தலிப் அழைச்சி இந்த குழந்தைய யார் பொறுப்பெடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ உடனே அபு லஹப் நான் வளர்க்குறேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அபு தாலிப் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய இன்னொரு பெரிய தந்தை, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வளர்க்குறேன், பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அப்துல் முத்தலிப் அவர்கள் அபு தாலிபு கிட்டையே வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு. ஓகேங்களா? இப்போ இந்த வளர்ந்த காலகட்டங்களில் எல்லா மக்களுமே, அந்த மக்கால வாழ்ந்த எல்லா மக்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ரொம்பவே அன்பு வச்சுருந்தாங்க. ஏன்னா சிறு வயசுலேயே எந்த காரணத்தை சொல்லியும் அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அவங்க பொய் சொன்னதே கிடையாது. பிறரை ஏமாற்ற மாட்டாங்க. மற்றவங்களுடைய பொருளை பத்திரமா பாதுகாக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதாவது வெளியூருக்கு மக்கள் யாராச்சும் போனாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க கிட்ட தான் பொருள்களை கொடுத்துட்டு போவாங்களாம். வியாபார பொருள்களை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட தான் அமானிதமாக ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அதனால தான் இந்த மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு என்ன பேர் சொன்னாங்க? அஸ்ஸாதிக் அல் அமீன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதாவது உண்மை பேசக்கூடியவர், நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு இவரை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி தான் அந்த ஊர் மக்கள் அழைச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அல்ஹம்துலில்லாஹ்.
இதுக்கப்புறம் என்ன ஆகுது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேர்ந்தெடுத்து, அவங்களுக்கு வந்து 40 வயசுல நபி பட்டத்த குடுக்குறான். நபித்துவத்த குடுக்குறான். இல்லையா? அப்போ ரகசியமா மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைங்க அப்படின்னு இந்த சூறால 26ல 214வது சூறா, அதாவது இது ஆயத்தை இறக்கி அருளப்பட்ட உடனே, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்த வந்து அருளுனதுக்கு அப்புறமா குடும்பத்தார்களை அழைச்சு சஃபா மலை மேல ஏறி நின்னுக்கிட்டு மக்கள் கிட்ட கேட்குறாங்க. இந்த மலைக்கு பின்னால பெரிய குதிரைப்படை வருது. உங்கள தாக்குறதுக்காக வருது. போர் செய்றதுக்காக வருது அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன என்ன சொல்றாங்க? நிச்சயமா நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவங்க வந்து அ இந்த மாதிரி அழைச்சு ரொம்ப என்ன சொல்றது? யா சபாஹா காலை நேரத்தின் ஆபத்தே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இந்த இந்த செய்திகள் எல்லாத்தையுமே. ஒவ்வொரு சமுதாயத்தையா கூப்பிட்டு சொல்றாங்க. ஹாஷிம் கிளையாரே, அப்துல் முத்தலிப் சந்ததியினரே, அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்போ மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமா நம்புவோம். ஓகேவா? மலைக்கு பின்னால பெரிய குதிரைப்படை வருது. உங்கள தாக்குறதுக்காக வருது. போர் செய்றதுக்காக வருது அப்படின்னு சொன்னா, நீங்க நம்புவீங்களான்னு கேட்டா, நிச்சயமா நம்புவோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க வந்து பொய் சொல்லி நாங்க பார்த்ததே கிடையாது. அதனால கண்டிப்பா நாங்க நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. லாத்து, உஸ்ஸா, மனாத்து இந்த சிலைகள வந்து நீங்க வணங்குறீங்க. இதுக்கு வந்து எந்த ஆற்றலுமே கிடையாது. அல்லாஹ் மட்டும் தான் இறைவன். அவன மட்டும் தான் நம்ம வணங்கணும். நான் வந்து அவனுடைய தூதரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? இதுதான் சொன்னாங்க. இத சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார சொன்னது தான் தாமதமாகல அந்த மாதிரி. அபூலஹப் கோவத்தால பொங்கி எழுந்துட்டான். கல்லு, மண்ணு தூக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல வீசி எறியறான். "இதுக்குத்தான் எங்கள கூப்பிட்டியா? நீ நாசமாக" அப்படின்னு சொல்லி சபிக்கிறான். இந்த காரணத்தினால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நேசராகிய, ஹபீபாகிய, நபியாகிய, ரசூலாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள கஷ்டப்படுத்தினதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூலஹப்ங்கிறவன கண்டிச்சு இந்த சூறாவ இறக்கியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அபூலஹப் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அதிகமா துன்பம் தரக்கூடியவனாவே இருந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதாவது இஸ்லாமிய போதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல எல்லாமே, அதாவது இந்த சந்தை, மார்க்கெட்டுலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து போயி இஸ்லாமிய கொள்கைகள, போதனைகள வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. குரான்ல உள்ள வசனங்கள வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓதி காமிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அபூலஹபும் போவான். கொள்கை சொல்லும் போதெல்லாம் பின்னாடியே நின்னுகிட்டு, "இவர் பொய்யரு, இவர நம்பாதீங்க" அப்படின்னு சொல்லுவான். மக்களுடைய கவனத்த மாத்துவான். நபிகளாருடைய சொல்ல மத்தவங்களுக்கு விளங்காத மாதிரி கேட்கக்கூடாதுன்னு கத்தி கத்தி சொல்லுவான். நபிகளாருக்கு அதிகமா துன்பம் தரக்கூடியவனா யார் இருந்தா? அபூலஹப் மாறிட்டான். யாரு? சின்ன வயசுல ரொம்ப பாசமா, ஆசையா இருந்தவன், இந்த நபித்துவம் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா அபூலஹப் மாறிட்டான். வெறுப்புக்குரியவனா ஆயிட்டான். அதுக்கப்புறமா இவனுடைய நிலை என்னவா ஆயிடுச்சு அப்படின்னு பார்ப்போமா? அதாவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் போர் நடக்குது. அப்போ அபூலஹபுக்கு போருக்கு போக முடியல. ஏன்னா, அவனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அதாவது காலரா நோய் வந்துருச்சு. போருக்கு தன்னால போக முடியல. அதாவது குறைஷிகள் அவங்க சார்பா நின்னு போர் செய்ய முடியல. காஃபிரா நின்னு போர் செய்ய முடியல. அப்பலாம் என்ன பண்ணணும்னா, போருக்கு வந்து தன்னால போக முடியலன்னா, பதிலீடா இன்னொருத்தவங்கள அவன் அனுப்பணும். ஓகேவா? தனக்கு பதிலா இன்னொரு ஆள வந்து அவன் அனுப்பணும். முஸ்லிம்கள எதிர்த்து நடக்கக்கூடிய போரா இருக்குது. ஓகேவா? அதனால ஃபுதைல் அப்படிங்கிறவன நியமிச்சு, அவன வந்து போருக்கான ஆயுதங்கள் எல்லாம் குடுத்து, பணத்த குடுத்து, தேவையான விஷயங்கள் பொருளாதாரத்த குடுத்து, ஆயுதங்கள குடுத்து, தனக்கு பதிலா வந்து போர் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். யாரு? அபூலஹப் ஃபுதைல. அப்புறம் பத்ர் போர்ல அல்லாஹ்வோட உதவிய கொண்டு முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சுட்டாங்களா? இத கேட்டதுமே அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நோய் இருந்துச்சு இல்லையா? அது இன்னும் அதிகமா தீவிரமாயிடுச்சு. பத்ர் போர் முடிஞ்சு 7 நாட்கள், அதாவது 1 வாரம் கழிச்சு அவன் இறந்துட்டான். அதாவது தொற்று நோய்க்கு மக்கள் வந்து ரொம்பவே பயப்படுவாங்க. இது வந்து காலராங்கிறது ஒரு தொற்று நோய் தானே! இந்த நோய வந்து நம்மகிட்டயும் வந்து தொத்திக்குமோ! அப்படின்னு பயந்து யாருமே அவனுடைய ஜனாசாவ பார்க்க போகவே இல்ல. குளிப்பாட்ட இல்ல, அடக்கம் செய்யல. யாருமே அதுக்கு வந்து முன் வரவே இல்ல. உடல் அப்படியே கிடந்து 3 நாட்கள் ஆச்சு. அப்படி கடந்து சரியான வாடை, அதாவது துர்நாற்றம் வந்து, அதுக்கப்புறமா சில கூலி ஆட்கள அழைச்சு, அவன வந்து குழி தோண்டி, அதில வந்து தள்ளி விட்டு மூடியிருக்கிறாங்க. இப்படி ஒரு இழி நிலைய வந்து அபூலஹப் வந்து இந்த உலகத்திலே வந்து சந்திச்சிருக்கிறான். ஸோ அவனுடைய இறுதி நிலைமை வந்து யாருமே அவனுக்கு உதவியே செய்யல. இழிவடைஞ்சவனா இந்த உலகத்திலே அவன் ஆயிட்டான். சரி, இவன் தான் இப்படி அப்படின்னு சொன்னா, இவனுடைய ஒய்ஃப் இவனுக்கு மேல. யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உம்மு ஜமீல்னு சொல்லிட்டு இவனுடைய ஒய்ஃபு. அ இவன் வந்து அபூலஹபுடைய மனைவியும் கணவனுக்கு வந்து சமமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அதிகமா துன்பம் கொடுக்கக்கூடியவங்களா தான் இந்த லேடியும் இருந்திருக்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போகக்கூடிய பாதைகளெல்லாம் முட்களை போட்டு பரப்பி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வசப்பாடிக்கிட்டே இருக்கிறது, திட்டிக்கிட்டே இருக்கிறது. வசதியான குடும்பத்தில் உள்ளவங்க தான் இந்த உம்மு ஜமீலுங்கிற லேடி. எப்படின்னா ரத்தனங்களால் மாலை போட்டிருப்பாங்களாம். சொல்லுவாங்களாம், இந்த ரத்தன மாலையை வித்தாவது இந்த பணத்தை வச்சாவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படி, மார்க்கத்தை வந்து அழித்தொழிப்பேன், இல்லைன்னா அதாவது அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மார்க்கத்தை வந்து இல்லாமல் ஆக்குவேன், அழிச்சிடுவேன் அப்படின்னு சபதம் செஞ்சுருக்கிற லேடியாக இருந்திருக்கு இந்த உம்மு ஜமீலுங்கிற அபூலஹபுடைய மனைவி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை இறக்கியதை கேள்விப்பட்ட உடனே ரொம்பவே ஆக்ரோஷப்பட்டு கோபம் கொண்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நம்மளை வந்து ஏசுறாரா? ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அருளனதான் அவன் நம்பவே இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்களா ஓனா தான் சொல்கிறாங்க அப்படின்னு தானே நம்பிட்டு இருந்தாங்க. அதனால அவர் வந்து இப்படிலாம் சொல்லி நம்மளை ஏசுறாரா, நம்மளை வந்து திட்டுறாரா அப்படின்னு இந்த லேடி வந்து கோபப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஹரம் ஷரீஃப் பக்கம் வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து இந்த உம்மு ஜமீலுங்கிற அதாவது அபூலஹபுடைய மனைவி வரா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாளே அப்படின்னு அவங்க வந்து கவலைப்பட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் வந்தால் கூட அவளால் என்னை பார்க்க முடியாது. அவள் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறா, உங்களுடைய நண்பர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே குரான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சபிச்சாராமே, எங்கே அவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறா. அதுக்கப்புறம் கேட்டுட்டு போயிட்டாலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருந்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நீங்கள் பக்கத்திலே தான் நிற்கிறீங்க, ஆனால் உங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டிருந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, மலக்குமார்கள் அவங்களுடைய ரெக்கைகளால் அவளுடைய பார்வையிலிருந்து என்னை வந்து மறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அது மட்டும் இல்லாமல் உம்மு ஜமீல் வந்து ஒரு நாள் வந்து விறகு எடுக்கிறதுக்காக போயிருக்கிறா. விறகு வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ஈச்ச மரத்தை கயிறுலான வச்சு தலையை வந்து கட்டிக்கிட்டு வரும்போது விறகு வந்து கீழே விழுந்து ஈச்ச மர கயிறு வந்து கழுத்தில் மாட்டி இறுக்கி வந்து அவளுடைய உயிர் வந்து பிரிஞ்சிருக்குது. இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம வந்து இதற்கான வார்த்தை பொருளை பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து 111வது சூரா அல் மஸத் இல்லைனா அல் லஹப் தப்பத் இதை பற்றி பார்க்க போகிறோம். அல் மஸத்னா த பாம் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம், ஈச்ச மரத்திலான கயிறு. இன்ஷா அல்லாஹ் இதில் வந்து 5 ஆயத்துக்கள் இருக்குது. இப்போ வார்த்தை பொருளை பார்க்கலாம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். தப்பத் அப்படின்னா அழியட்டும், அழிந்தது அப்படின்னு அர்த்தம். யதா அப்படின்னா இரு கரங்கள். அபீ லஹபினா அபுலஹப். வ தப் இன்னும் அவன் அழியட்டும். வாங்கிறது இன்னும், தப் அவன் அழியட்டும். அதாவது அபூலஹபின் 2 கைகளும் நாசமடைக, அவனும் நாசமாகட்டும். அபூலஹபுடைய 2 கரங்களும் நாசமடைக, அவனும் நாசமாகட்டும். அப்போது அபூலஹபுங்கிறது நபி அவர்களுடைய பெரிய தந்தை. அபூலஹப் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு பெயர் தான். அதாவது நாசமாகி விட்டான், கரங்கள் முறிந்து விட்டன, மேலும் அவன் நாசமாகி விட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இஸ்லாத்தோட பாதையில் முட்டுக்கட்டைகள் போட அவன் வந்து எப்படி இருந்தான்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். ஓகேவா? அதாவது எப்படியாவது இஸ்லாத்தை வந்து பரப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கான செயல்பாடுகள்லையும் ஈடுபட்டு இருந்தான். அப்போது அதுக்கு வந்து அப்படிலாம் செஞ்சும் என்ன நடந்துச்சுன்னா அவனுக்கு தோல்வி தான் அடைஞ்சான். இந்த வார்த்தையில் அதாவது நடக்கவிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி முன்னறிவிப்பாகவே சொல்லப்பட்டாச்சு. ஏன்னா அவன் வந்து மண்ணை தூவி மண்ணையும் வந்து தூவின உடனே இந்த சூறா வந்து இறக்கி அருளப்பட்டுருச்சு. அப்போது இது வந்து நடக்க போகுது. ஓகேவா? கரங்கள் முறிந்து விட்டன, மேலும் அவன் நாசமாகி விட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இரு கரங்களும் நாசமடைக அவனும் நாசமடைக அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து பின்னாடி ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் முன்னாடியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னறிவிப்பா இதில் சொல்லிட்டான். அதனால தான் அபூலஹபுடைய மனைவி என்ன சொன்னா, என்னை வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னை திட்டினாரா, என்னை ஏசுனாரா அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து முன்னறிவிப்பாகவே இந்த சூறால வந்து சொல்லப்பட்டுருச்சு. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதாவது இந்த சூறா வந்து அழகான முறையில் வர்ணிக்கப்பட்டு இருக்குது. ஓகேவா? அது முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து கேட்கும்போது, அந்த நிகழ்ச்சி சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதை கேட்கும்போது ஒரு வர்ணனையாக நமக்கு தெரியுது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதுக்கு அடுத்ததான் பாருங்க, அடுத்த ஆயத்து, மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். மா அக்னா அன்ஹு. மா அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். அக்னா அப்படின்னா பலன் அளிக்கிறது. மா அக்னா அப்படின்னா பலன் அளிக்கவில்லை. அன்ஹு அப்படின்னா அவனுக்கு, மாலுஹு அப்படின்னா அவனுடைய செல்வமும், வமா இன்னும் எது, கசபு அவன் சம்பாதித்தான். அப்போ அவனுடைய பொருளும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயன்படவில்லை.
ஓகேவா? அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்ததும் அவனுக்கு பலனளிக்கவில்லை. அவனது செல்வமும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனுக்கு பலனளிக்கவில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து என்னதான் அவன் வந்து செல்வாக்கோட குறைஷி குலத்தில் ஒரு தலைவராக இருந்திருந்தா கூட அவன் செல்வமும் சரி அவன் சம்பாரிச்சு வச்ச பேரும் சரி எதுவுமே அவனுக்கு கடைசியில் பலனளிக்கலை. அடுத்தது 3வது ஆயத்தை பாருங்க. சயஸ்லா நாரன் ذات لهب. சயஸ்லா அப்படிங்கிறது வந்து விரைவில், சீன் வந்து விரைவில், சூன் அப்படின்னு அர்த்தம். யஸ்லா அப்படின்னா பற்றி எரிவார்கள். ஓகே, சயஸ்லா விரைவில் பற்றி எரிவார்கள், நாரன் நெருப்புல, ذات لهب ஜுவாலையுடன். லஹபு அப்படின்னா ஜுவாலை, ذات லஹப்னா ஜுவாலையுடன், ஜுவாலையுடைய. இந்த உடைய அப்படிங்கிறது தான் ذات அப்படிங்கிறது. அப்போ லஹபுனா ஜுவாலை. ஓகேவா? ஜுவாலையுடைய. விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் புகுவான். அதாவது அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தையும் அவனுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் போடப்படுவான். அடுத்ததா 4வது ஆயத்தை பாருங்க. வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். அதாவது வம்ரஅதுஹு, இதாவது வாங்கிறது இன்னும், இம்ரஅதுஹு ஹூங்கிறது அவனுடைய, இம்ரத்துங்கிறது வந்து மனைவி. ஓகேவா? அப்போது இன்னும் அவனுடைய மனைவி, ஹம்மாலத்த சுமப்பவள், அல் ஹதப் விறகு சுள்ளிகளை. ஓகே, விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியோ, இன்னும் விறகு சுள்ளிகளை சுமப்பவளான அவனுடைய மனைவியும் நெருப்பில் பற்றி எரிவாள். ஓகேவா? அப்போது அவனுடைய மனைவியும் அவளோ என்ன பண்ணுவாளாம், நெருப்பில் பற்றி எரிவாளாம். அவள் பேர் என்னது? உம்மு ஜமீல். அதாவது இவன் யார் அப்படின்னு சொன்னால் அபு சுஃபியானுடைய தங்கை. ஓகேவா? அவர் வந்து லேட்டராக இஸ்லாத்தை தழுவிட்டார். இவங்க வந்து அபு சுஃபியானுடைய தங்கையாக இருந்திருக்காங்க. இஸ்லாத்துடைய பகைமை பாராட்டுறதுல இவங்க வந்து கணவனுக்கு எந்த வகையிலையும் வந்து சலிச்சவங்க கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கேரக்டர் இந்த லேடி உம்மு ஜமீல் அப்படிங்கிறது அபு சுஃபியானுடைய தங்கை, அபுலஹபனுடைய மனைவி. அடுத்த ஆயத்தை பாருங்க. ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். இப்போது இந்த ஃபீ அப்படிங்கிறது வந்து இல் அப்படின்னு அர்த்தம். ஜீதிஹா அப்படின்னா கழுத்தில், அவளுடைய கழுத்தில், ஹாங்கிறது அவளுடைய. அப்போது ஃபீ ஜீதிஹா அவளுடைய கழுத்தில், ஹபுலுன்ங்கிறது கயிறு, மிம் மசது ஈச்சம்பாலையின், அவளுடைய கழுத்தில் முறுக்கெறிய ஈச்சங்கயிறு தான், அதனால் அவளும் அழிவாள். அதாவது அவள் வந்து இங்கேயும் அங்கேயும் புறம் பேசிக்கிட்டே இருந்திருக்கா. அவளுடைய கழுத்தில் முறுக்கேற்றப்பட்ட கயிறு இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டானா, முன்னறிவிப்பாவே இந்த சூறால சொல்லிட்டான். ஜுவாலையுடைய நெருப்பில் சீக்கிரமாக அவள் வந்து நுழைவா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லிட்டான். ஸோ கணவனுக்கேற்ற மனைவியாக இந்த மாதிரியான தீய குணங்களில் இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த உலகத்தில் சொல்லுவாங்க ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த உம்மு ஜமீலுங்கிற லேடி வந்து அபு சுஃபியானுடைய தங்கை, அபுலஹபின் மனைவி, இப்படி வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஒரு மோசமான கேரக்டர்ஸோடு இருந்ததுனால, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் விரோதம் செஞ்ச காரணத்தினால, ரொம்ப ரொம்ப மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டதுனால, அதாவது அனாவசியமாகவே திட்டிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான துன்பங்களை உடலளவையும் மனதளவிலையும் கொடுத்துருந்துருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அபுலஹப் இந்த தம்பதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய நிலையை சிந்திச்சு உணர்ந்து அதை வந்து நம்ம ஒரு படிப்பினையாக நம்ம கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, நன்மையில் வந்து கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்ந்து நற்காரியங்களில் ஈடுபடணுமே தவிர இந்த மாதிரி தீய குணங்களில் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது. அது வந்து இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம படிப்பினை பெறோம். அது மட்டும் இல்லாமல் உண்மைக்கு மாறு செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக நாசமடைய தான் செய்வாங்க. அதாவது இந்த உலகத்தில் அசத்தியத்தை தேடி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருண்டு போகும். அதாவது நாசம் வரும்போது அவங்களுடைய செல்வமோ செல்வாக்கோ எதுவுமே அவங்கள வந்து தடுக்கவே செய்யாது, அப்படியே விட்டுரும். அவங்களுடைய புகழாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, அவங்க வந்து எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து இழி நிலையை அடையாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ நல்லவருக்கு வந்து கேடு செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்க வந்து கஷ்டப்பட தான் போகிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம நிறையாவே உலகத்தில் வந்து பார்த்துருக்கோம். இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ படிப்பினைகள் இருக்குது இல்லையா, பார்த்துருக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து குர்ஆனில் ஒரு அழகான ஒரு உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூறாவில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறான். உறவினராக இருந்தால் கூட அபுலஹப்ங்கிறவர் வந்து உறவினர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனாலும் அவர் வந்து எப்படி வந்து இருந்திருக்கிறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான ஒரு மனிதராக தான் இருந்திருக்கிறாரு. அதனால் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூறாவில் வந்து ஒரு எச்சரிக்கையாக அவங்களை வந்து ஒரு முன்னறிவிப்பாக இந்த சூறா வந்து இறக்கி அருளியிருக்கிறான். அதாவது அவங்களுக்கு வந்து லானத்து தான், அவங்களுக்கு வந்து சாபமாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதாவது எந்த ஒரு தயவு தாட்சணியமுமே இங்கே இல்லை. இறை நம்பிக்கை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்நியர் கூட நம்மவராயிடுவாங்க இல்லையா. நேற்று வரைக்கும் வேறு யாரோ ஒருத்தவங்க
முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னா நம்ம சிஸ்டர்னு கூப்பிடுவோம். அப்படிதானே? நம்ம வந்து ஒரு சகோதரத்துவத்தை வந்து பேண ஆரம்பிச்சுருவோம். அதாவது கொள்கை ரீதியாக தந்தையும் தாயும் கூட பிறந்தவங்க இல்லை கணவனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சகோதரர் சகோதரிகள் தான். அப்படிதானே? கொள்கை ரீதியா. சுப்ஹானல்லாஹ். ஸோ ஈமானிய உறவுகள், ஈமானிய சகோதரத்துவம் அப்படிங்கிறது தான் நம்ம இஸ்லாத்துல வந்து வலியுறுத்தப்பட்டிருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கும்போது, இறை நம்பிக்கை கொள்ள மறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்மவங்க கூட யாரு தான்? அந்நியர்கள் தான். அப்போ எவ்வளவுதான் நம்மளுடைய சொந்தக்காரங்களா இருந்தாலும், கொள்கைக்கு மாற்றமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அந்நியர்கள் தான். ஓகேவா? இந்த இந்த இடத்துலலாம் வந்து இன்னாருடைய மகனார் இன்னார் அப்படின்ட்டு அதுக்காக வந்து எந்த ஒரு மதிப்புமே கிடையாது. அப்படிதானே? இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, உடனே அவங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும். புது மனிதரா பிறக்குறாங்க. இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போ இத வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான சூறாவ நமக்கு வந்து இறக்கி அருளியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இத வந்து புரிஞ்சு உணர்ந்து ஓதக்கூடியவங்களா விளங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து தஜ்வீத் சட்டங்கள பார்க்க போறோம். 111வது சூறாவான அல் மஸதுக்கு நம்ம தஜ்வீத் சட்டங்கள பார்க்க போறோம். பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب இப்போ தப்பத் த ஃபத்ஹா ப ஷத்தா தப் ப ஃபத்ஹா த சுகுன் பத் அப்போ தப்பத் இந்த ப ஷத்தாவை வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கணும். தப்பத் ஓகேவாங்க, நிப்பாட்டி உச்சரிக்கணும். ஏன்னா ப சுக்கூனும் இருக்குது, ப ஃபத்ஹாவும் இருக்குது. அப்போது தப்பத் இந்த த சுக்கூனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும். தப்பத் ஓகே, அந்த சவுண்டு வரணும். அடுத்தது யா ஃபத்ஹா யா, தால் ஃபத்ஹா, அலிஃப் மத்து த. இப்போ அலிஃப் மத்துக்கு அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஹம்சா இருக்கிறதுனால இது என்னது? மத்தல், அதாவது ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற அந்த சட்டத்தில் 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். அப்போது யதா அப்படி நீட்டணும். அடுத்ததான் ஹம்சா ஃபத்ஹா ப கெஸ்ரா யா சுக்கூன் பி, இது யாவுல் மத்து. அப்போது அ பி. அடுத்தது லாம் ஃபத்ஹா ல, ஹ ஃபத்ஹா ஹ, ப கெஸ்ரத்தேன் பின் லஹ பின். ஓகே, இப்போ இங்கே தன்மீன் வந்திருக்கு. தன்மீனுக்கு அடுத்ததான் என்ன இருக்குதுன்னா வாவ் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுகாம் பில் குன்னா. ஓகே, அப்போது இணைச்சு ஓதணும். அப்போது லஹபியும் அப்படின்னு சொல்லி அதை இணைக்கணும். அடுத்ததான் வாவ் ஃபத்ஹாவா த ஃபத்ஹா த ஃபத்ஹா ப ஷத்தா தப் ப ஃபத்ஹா ப. இப்போது இதில் வக்ஃபு பண்ணும்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கு வந்து சுக்குன் வைக்க போகிறோம். ஓகேவா? ஷத்து இருக்குது, எப்படி சுக்குன் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ப ஷத்தா வந்து எப்படி சொல்லுவோன்னா, ப சுக்கூன் ப்ளஸ் ப ஃபத்ஹா தான். ஓகேவா? ப சுக்கூன் ப்ளஸ் ப ஃபத்ஹா தான். இப்போது ஏற்கனவே முன்னாடி ப சுக்கூன் இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக ப ஃபத்ஹா இருக்குது. இந்த ப ஃபத்ஹாவை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? சுக்கூன் ஆக்க போகிறோம். அப்போது 2 சுக்கூன் வந்துருச்சா? ஓகேவா? அதனால் நம்ம இங்கே என்ன சட்டம் பண்ணணும்னா, நம்ம கல்கலத்துல் குப்ரா ரொம்ப அதிகமான கல்கலாக கொடுக்கணும். ஒத்தப். ஓகே, இது வந்து கல்கலத்துல் குப்ரான்னு சொல்கிறதால கல்கலத்துல் அக்பர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? மிகப்பெரிய கல்கலா. அப்போது இது வந்து ஒத்தப். ஓகே, அந்த மாதிரி அழுத்தி தான் நம்ம இதை சொல்லணும். ஒத்தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒத்தப்பு. ஓகே, ஏன்னா அந்த சுக்கூன் இருக்குது, அதுக்கு அடுத்த சுக்கூன் பக்கு தான் நம்ம கல்கலா கொடுக்குறோம். கிளியரா? இது எப்படி ஓதணும்? தப்பத் யதா அபி லஹபியும் வத்தப். அடுத்தது 2வது ஆயத்து. மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். மீம் ஃபத்ஹா அலிஃப் மத்து மா. இப்போ இந்த மாக்கு அடுத்ததான் என்ன இருக்குது? ஹம்சா இருக்குது. அப்போது மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில் சட்டம் 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போது மா அப்படின்னு நீட்டணும். அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா கைன் சுக்கூன் அக். ஓகே, கைன் வந்து என்னது? தஃப்ஹீம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஹெவி லெட்டர் வல்லின எழுத்து, அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த சிஃபத்தை கொடுக்கணும், டைமிங் கொடுத்து ஓதணும். ஓகேவா? ரஹாவா எழுத்து. அப்போது ஓகே, அடுத்தது நூன் ஃபத்ஹா அலிஃப் மத் இருக்குது, அலிஃப் சகீரா. அப்போது ந 2 ஹரக்கத்தை நீட்டணும். ந. அடுத்தது ஐன் ஃபத்ஹா நூன் சுக்கூன் அன், ஹ தம்மா ஹூ. இந்த நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக ஹ இருக்குது, இது இதுஹார். ஓகேவா? இதுஹார் ஹல்கி. அப்போது அன் ஹூ.
அடுத்தது மீம் ஃபதா அலிஃப் மத்து மா 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாம் தம்மா லு ஹ தம்மா வாவ் சகீரா ஹூ 2 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போது மா லு ஹூ. அடுத்தது வாவ் ஃபதா வா மீம் ஃபதா அலிஃப் மத்து மா வா மா 2 ஹரக்கத்து. அடுத்தது கசப் காஃப் ஃபதா க சீன் ஃபதா ச கச ப ஃபதா ப கசப. இப்போ இங்கே நம்ம வக்ஃபு பண்ண போகிறோம். அதனால் ப வந்து ப ஃபத்தாவை என்ன வாக்குவோம், ப சுக்கூனாக மாற்றுவோம். ப சுக்கூன் ஆயிடுச்சுன்னா இது வந்து என்னது, இறுதியான இடத்துல வக்ஃபு பண்ணுற இடத்துல இருக்கிறதுனால இது வந்து கல்கலத்துல் குபுரா. ஓகேவா, கசபு கசபு. ஓகே, மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கசபு. அடுத்தது 3வது ஆயத்து சயஸ்லா நாரன் ذات لهب. சீன் ஃபதா ச யா ஃபதா சாத் சுகுன் யஸ். ஓகே, இது வந்து ஹெவி லெட்டர். லாம் ஃபதா அலிஃப் மத்து லா அலிஃப் சகைரா இருக்குது. அப்போது 2 ஹரக்கத்தை நீட்டணும், மத்து தபை. அடுத்ததான் நூன் ஃபதா அலிஃப் மத்து ந ரா ஃபதத்தைன் இருக்குது. அடுத்த எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜால் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன அர்த்தம், தன்மீனுக்கு அடுத்ததாக ஜால் வந்திருக்கனால இஹ்ஃபா. ஓகே, இஹ்ஃபா பண்ணணும். அப்போது நரன் அப்படின்னு இந்த நூனை மறைக்கணும், குன்னா செய்யணும். அடுத்ததான் ஜால் ஃபதா அலிஃப் மத்து த தா ஃபதா த த லாம் ஃபதா ல ஹ ஃபதா ஹ லஹ ப கஸ்ரத்தைன் இருக்குது. ஓகே, இது ஒரு தன்மீன். அப்போது இதை வந்து வக்ஃபு பண்ணும்போது ப கஸ்ரத்தைன் என்னமாகும், ப சுக்கூனா ஆகிடும். அப்போது லஹப். ஓகே, கல்குலத்துல் குப்ரா கொடுக்கணும். அப்போ இது எப்படி ஓதணும், சயஸ்லா நாரன் ذات لهب. 4வது ஆயத்து வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். வாவ் ஃபதா மீம் சுக்கூன் வம். நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை உச்சரிக்க மாட்டோம். ஓகேவா, இடையில ஹம்சத்துல் வசல் வந்தால் உச்சரிக்க மாட்டோம். ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் வந்தால் மட்டும்தான் அதை உச்சரிப்போம். ஓகேவா, அப்போது வம். அடுத்தது ரா ஃபதா ரா ஹெவி, ஹம்சா ஃபதா அ, வம் ரா அ, த தொம்மா து ஹ தொம்மா வாவ் சகிரா ஹூ 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். வம்ரஅதுஹு. அடுத்தது ஹ ஃபதா மீம் ஷத்தா ஹம் மீம் ஃபதா அலிஃப் மத்து ம ஹம்ம. இந்த இடத்துல மீமில் அக்கமல் குன்னா கொடுக்கணும், நிறுத்தி தான் ஓதணும். ஓகேவா. அடுத்தது லாம் ஃபதா ல த ஃபதா லாம் சுக்குன் தல் ஹம்மலதல். ஹ ஃபதா ஹ தா ஃபதா தா ஹ தா. ஓகே, தா வந்து ஹெவி லெட்டர் தஃபீம். ப கெஸ்ரா இருக்குது. இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால ப சுக்குன் ஆகிடும். இதை எப்படி ஓதணும், ஹத்தப். ஓகே, ஹத்தப் கல்கலத்துல் குப்ரா கொடுக்கணும். வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். 5வது ஆயத்தை பாருங்க, ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். இப்போது ஃப கெஸ்ரா யா சுக்குன் ஃபீ, இது யாவுல் மத்து. அடுத்தது ஜீம் கெஸ்ரா யா சுக்குன் ஜி, இது 2 ஹரக்கத்தை நீட்டணும், யாவுல் மத்து. அடுத்தது தால் கெஸ்ரா தி ஜி தி. ஹ ஃபதா அலிஃப் மத்து ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும், ஃபீ ஜி தி ஹ. ஓகே, அடுத்தது ஹ ஃபதா ப சுக்குன் ஹப், இது கல்கலத்து சுக்ரா. லாமில் தம்மத்தைன் இருக்குது, அதுக்கு அடுத்த எழுத்து மீம் இருக்குது. இங்கே என்ன சட்டம் அப்படின்னா, இது அதாவது இதகாம், அதாவது முழுமையாக இதகாம் பண்ணிடணும். ஹபலும் அப்படின்னு சொல்லி முழுமையாக இதகாம் பண்ணிடணும். இதகாம் பில் குன்னா காமில். ஓகேவா, இதகாம் பில் குன்னா காமில்னு சொல்லுவோம். ஹபலும் மின். இப்போது மின் இருக்குது, நூன் சாக்கினா வந்துருச்சு. நூன் சாக்கினாக்கு அடுத்ததான் என்ன இருக்குது, மீம் இருக்குது. அப்போது இங்கேயும் அதே சட்டம் தான், இதகாம் பில் குன்னா காமில். அப்போது மிம் அப்படின்னு வந்துடும். ஓகே, இணைச்சி ஓதிடுவோம். மிம் மீம் ஃபதா ம சீன் ஃபதா ச ம ச தாலில் கெஸ்ரத்தைன் இருக்குது. இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால தால் சுக்குனா ஆகிடும். அப்போது கல்கலத்துல் குப்ரா சட்டம் மசது. ஓகே, மசது. இது எப்படி ஓதணும், ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம ஓதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் ஒத்தப் அப்படின்னு சொல்லி அங்கே அழுத்தம் கொடுத்து ஓதணும், ஏன்னா அது வந்து கல்கலத்துல் அக்பர். மற்றது எல்லாத்துலேயுமே நார்மலாக கசபு லஹபு ஹத்தபு அப்புறம் மசது, இதெல்லா இடத்துலையும் கல்கலத்துல் குப்ரா. ஓகேவா, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஒரு இடத்துல மட்டும் ஹபுலும் அப்படின்னு வர இடத்துல கல்கலத்து சுக்ரா வரும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்,
புரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடியவங்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கல்லாஹு ஃபீக்கும்.